எல்லாருக்கும் வணக்கம். விசில் புரட்சிக்கு இன்னும் 3 நாள் தான் இருக்குது. திங்கள், செவ்வாய், புதன். எல்லாரும் பக்காவாக ரெடியாக இருந்துக்கோங்க. ஏகப்பட்ட பேர் ஒயிட் கலர் ஷர்ட் அண்ட் அந்த காக்கி கலர் பேண்ட் இது ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வந்திருக்கு. ஸோ எல்லா வாக்குச்சாவடிகள்லையும் இந்த ஒரு விஷயத்தை பார்க்கலாம் அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுது. அண்ட் இன்னைக்கு திருச்சி கிழக்குக்கு அண்ணன் மறுபடியும் பிரச்சாரத்துக்கு போகிறாரு. ஏன்னா ஏற்கனவே சொல்லியிருந்தாரு, என்னதான் நான் சிஎம்மாவே ஆனாலும் பட் என்னுடைய தொகுதிக்கு நான் எம்எல்ஏ தான் அப்படின்ற மாதிரி பெரம்பூர் அண்ட் திருச்சி கிழக்கு 2 இடத்துக்கும் மறுபடியும் போகிறார். இன்றைக்கி திருச்சி கிழக்கு ஏற்கனவே கோலாகலம் ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இன்றைக்கி என்ன பேச போகிறார் அப்படிங்கிறதெல்லாம் அடுத்தடுத்து லைவ் செஷனில் பார்க்கலாம். அண்ட் அடுத்தது என்ன அப்படின்னா, எல்லா இடத்துலையும் பணத்தை தண்ணி மாதிரி இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறது தான் யதார்த்தம். என்னை சுற்றி இருக்கிற இடங்கள்லையும் ஏகப்பட்ட இடங்களில் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. முக்கியமாக இஸ்லாமிய சகோதரர்களுக்கு நிறைய பேருக்கு கொடுத்துட்ருக்காங்க. ஸோ காசு வாங்கினா அவங்க கண்டிப்பாக நமக்கு தான் போடுவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம். பட் அது எல்லாத்தையுமே மாற்றணும். எல்லாம் உங்கள் காசு தான் கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட 8 கோடி மக்கள் இருக்கிறாங்க, 2.25 கோடி வீடு இருக்குது. இவ்வளோ வீட்டுக்குள்ளே இருக்கிற ஓட்டர் ஐடி வச்சுருக்கிறவங்க கிட்டத்தட்ட 6 கோடி பேர் இருக்காங்க. இந்த 6 கோடி பேருக்கும் நான் 1000 2000 கட்சிகள் ரீதியாக கொடுக்குறாங்கன்னா எத்தனை கோடி உங்ககிட்ட இருந்து அடிச்சு வச்சிருப்பாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு ஓட்ட போடுங்க. ஸோ இதுதான் இப்போதைக்கு நிலவரம். அண்ட் புதுசாக அட்வான்ஸ்டாக 8000 ரூபா கூப்பன் 10,000 ரூபா கூப்பன் சொல்லி கூப்பனை வச்சு ஏமாத்துறாங்க. ஏன்னா ஜெயிக்கலைன்னா அது கொடுக்கண்டாம்ல. ஸோ அந்த ஒரு கணக்கில் கண்டிப்பாக நீங்கள் ஜெயிக்கவே போகிறதில்ல. ஸோ இதுதான் இப்போதைக்கு கள நிலவரமாக இருந்துகிட்ருக்கு. அடுத்தது கருத்து கணிப்பு அப்படிங்கிற பேரில் சுற்றி முற்றி இருக்கிற மக்கள் எல்லாருமே எல்லா நியூஸ் சேனல்ஸும் கருத்து திணிப்பாக போட்டுட்ருக்காங்க. யாரும் அதை 1% கூட நம்ப வேணாம். நேற்று விகடனில் கூட வந்திருந்தது. ஸோ விகடனில் நாங்கள் தாவைக்காவை பற்றி ஒழுங்காக முழுசாக எடுக்கலைன்னு சொல்லியே தாவைக்கா போட்டிருக்காங்க. அந்த லெவலில் தான் இந்த ஒரு கருத்து கணிப்பு அப்படிங்கிறது இருக்குது. கருத்து கணிப்பு புது கட்சி வர்றப்போ கண்டிப்பாக அதை கரெக்டாக எடுக்க முடியாது. ஸோ அது யதார்த்தம். பட் இவங்க தனக்கு ஸோ நம்ம காசு வாங்குகிற இடத்துக்கு தகுந்தாப்பில் இந்த கருத்து கணிப்பு போடுறவங்கள கண்டிப்பாக நம்ப வேணாம். கருத்து கணிப்பு எல்லாமே இப்போ தவிடு பொடியாக தான் ஆக போகுது. அவங்களுக்கு தகுந்தாப்பில் பண்ணிகிட்ருக்காங்க. கண்டிப்பாக தாவேக்கா ஸோ தமிழக வெற்றி கழகம் மே 4ஆம் தேதி ஜெயிக்குது, விஜயனை சிஎம் ஆகிறாரு அப்படிங்கிற ஒரு தகவல் வரப்போகுது. இதில் எந்த மாற்றமும் இல்லை. நான் 100% அடித்து சொல்லுவேன். இதுதான் இப்போதைக்கு கள நிலவரம். உங்களை சுற்றி இருக்கிற மக்கள், அதாவது கருத்து கணிப்பு அப்படிங்கிறத ஒதுக்கிடுங்க. உங்களை சுற்றி இருக்கிற மக்கள் கிட்ட சும்மா ஒரு 10 பேர்த்த கேட்டால் எத்தனை பேர் விஜய்க்கு ஓட்டு போடுவேன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் யதார்த்தம். இதுதான் மொத்த ஹோல் தமிழ்நாட்டில் இருக்கிற கள நிலவரம். இதில் எதுவுமே மாறப்போகிறதில்ல. அதனால தான் 23 கட்சி கூட்டணி, அந்த கூட்டணி, இந்த கூட்டணின்னு சொல்லி அறிவாலயம் பக்கம் வர்ற எல்லாரையும் தூக்கி உள்ளே இழுத்து போட்டதுக்கு காரணம் இதுதான். ஸோ இதை தாண்டி இவங்களால எதுவுமே பண்ண முடியாது. அண்ட் ஏடிஎம்கே அவுட் ஆஃப் பார்டர் அப்படின்னு தான் சொல்லணும். இதுதான் இப்போதைக்கு கள நிலவரம். சீமான ஓட்டு 8%லேருந்து அடுத்த 4% ஆக போகுது அப்படின்ற ஒரு நிலவரம் தான் இப்போ இருந்துட்டு இருக்கு. ஸோ என்ன வரப்போகுது அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம்.